இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக வந்திருக்கிற வேறு லெவல் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பொதுவாகவே வாட்ஸ்அப்பில் நாம் நிறைய வாசிக்காத மெசேஜ், அதாவது அன்ரீட் பண்ணாத மெசேஜ் நிறைய வச்சிருப்போம். அந்த மெசேஜெல்லாம் நமக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி தேடி வாசிக்கிறது கடும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற அந்த அப்டேட் என்னென்னா, இப்போ நீங்கள் மேலே வாட்ஸ்அப் பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச் பட்டனை தட்டினீங்கன்னா கீழே உங்களுக்கு அன்ரீட்ங்கிற ஒரு ஃபில்டர் வந்திருக்கும். அந்த ஃபில்டர் அன்ரீட்டுங்கிற அந்த ஃபில்டரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வாசிக்காத எல்லா மெசேஜும் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்துடும். நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வாசிக்கணுங்கிற தேடி வாசிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இப்போ நாம் ஒரு ஆளோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த ஸ்டேட்டஸுக்கு நாம் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் டைமை நமக்கு சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி ரியாக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வாட்ஸ்அப் வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்கி. இதில் வந்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம். இதே விஷயம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். இப்படி நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு மேலே ஸ்வைப் பண்ணோம்னா ஈஸியாக ரியாக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எனிவேஸ், நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதாக்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஸ்டேட்டஸுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டோம். அந்த ஸ்டேட்டஸுக்கு ரியாக்ஷன் பண்ணதை அவரோட செட் விண்டோவில் வந்துட்டு எப்படி காட்டுமாண்டா, இப்போ சாதாரண நம்ம ரிப்ளை பண்ண மாட்டா நமக்கு ஒரு டிக்குழுந்து நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம் என்று காட்டும். ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டா ஸ்டேட்டஸில் அந்த ஐக்கோன் போட்டு இவர் ஸ்டேட்டஸுக்கு தான் ரிப்ளை பண்ணிக்காரு அல்லது ரியாக்ஷன் பண்ணிக்காருங்கிறத இப்போ புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டில் வாட்ஸ்அப் காட்டுது. இப்படி நம்ம கடந்த 2 வருஷமாக கொரோனா வந்து அடித்த அடியில் கிளாஸுக்கு கொண்டு போய்க்கலாமே, ஸ்கூலுக்கெல்லாம் போய்க்கலாமே, ஜூம் காலில் வந்துட்டு தான் நம்ம கிளாஸஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி அந்த ஜூம் கால்ஸில் வந்துட்டு நாம் ஜாயின்ட் ஆகிறதுக்கு ஜூம் கால் லிங்க் வந்துட்டு அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலமாக தான் நாம் அந்த ஜூம் காலில் வந்துட்டு ஜாயின் ஆகும். அதே செட்டப்பில் வாட்ஸ்அப் இப்போ கிரியேட் அ கால் லிங்க்ன்ட்டு புதுசாக ஒரு அப்டேட்டை வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் அந்த கிரியேட் அ கால் லிங்கை டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் காட்டும். அந்த லிங்கை வந்துட்டு யாரெல்லாம் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பர்சனலாகவோ அல்லது அவங்க இருக்கிற குரூப்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் காலில் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்து ஜாயின்ட் ஆகிக்குவாங்க. ஜூமில் எப்படி நாம் காலில் ஜாயின்ட் ஆகுமோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லிங்க் வந்துட்டு ஏகத்துக்கும் ஒரே லிங்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஒவ்வொரு தடவையும் நாம் அந்த கிரியேட் அ கால் லிங்க் போயிட்டு வரக்குள்ள ஒவ்வொரு தடவையும் அந்த லிங்க் வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த லிங்கில் வந்துட்டு நீங்கள் வீடியோ காலும் கதைக்கலாம், ஆடியோ காலும் கதைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் அந்த லிங்கு கீழே கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ பிஸ்னஸ் நோக்கத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு நியூஸ் ஷேர் பண்ணுற குரூப்லேயோ ஒரு அட்மினாவோ அல்லது அந்த குரூப்பில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாவோ இருப்போம். அந்த குரூப்பில் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் லெஃப்டாக இருக்காங்க, யாரெல்லாம் ரிமூவ் ஆகிருக்காங்கிறத அட்மினால் கூட பார்க்கலாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த வியூ பாஸ் பார்ட்டிசிபெண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் யாரெல்லாம் குரூப்பில் அட்மின் ரிமூவ் பண்ணிக்காரு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் குரூப்பில் வந்து லெஃப்டாக இருக்காங்கிறத இந்த இதில் வந்துட்டு நீங்கள் அட்மினாக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஈஸியாக பார்த்துக்கலாம். அது எப்படின்னா குரூப்புக்கு நீங்கள் உங்களோட குரூப்பை வந்துட்டு அந்த குரூப்பில் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க காட்டும். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வியூ பாஸ் பார்ட்டிசிபெண்ட் என்று ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் எத்தனை பேர் லெஃப்ட் ஆகிருக்காங்க, நாம் எத்தனை பேர் ரிமூவ் பண்ணிக்கோம், அது எந்த டேட்டில் நடந்திருக்குங்கிறத கொண்டு வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட்டில் அக்யூரேட்டாக காட்டுது. என்னதான் நான் வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் ஹைட் பண்ணாலும் அது வந்துட்டு நம்ம ஆன்லைனுக்கு வந்த மாட்டா உடனே நம்ம ஆன்லைனில் இருக்கோங்கிறத காட்டி கொடுத்துரு. இப்போ ஆன்லைன்லேயும் ஹைட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்கு. அதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறேன்டா வாட்ஸ்அப்பில் சர்ச் பட்டனை பக்கத்தில் 3 டொட் இருக்கும். அந்த 3 டொட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸுக்கு போயிட்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ப்ரைவசிக்குள்ளே போய் ப்ரைவசிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் என்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது ஹூ கேன் சி மை ஆன்லைன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு எவ்ரிபடி செலக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு சேம் மேஸ் லாஸ்ட் சீனுங்கிற அந்த ஆப்ஷனுக்கு மாற்றணும். அதுக்கு பிறகு ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன் என்று மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அதில் வந்துட்டு எவ்ரிபடிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் எல்லாருக்கும் காட்டும். நீங்கள் அவரோட கான்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாலும் சரி, சேவ் பண்ணால் மட்டும்தாலும் சரி, உங்களோட ஆன்லைனையும் லாஸ்ட் சீனையும் எல்லாருக்கும் காட்டும். அதே இது மை கான்டாக்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அவரோட நம்பரை சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆன்லைனையும் லாஸ்ட் சீனையும் காட்டும். அதே இது கீழே மை கான்டாக்ட் எக்ஸெப்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்கிற எல்லா கான்டாக்டையும் காட்டும். அந்த கான்டாக்டில் வந்துட்டு நீங்கள் யாருக்கு வந்துட்டு உங்களோட லாஸ்ட் சீனையும்
ஆன்லைனையும் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவளை செலக்ட் பண்ணீங்கன்னா அவளுக்கு மட்டும் உங்களோட லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் ஹைட் ஆகும். மற்றபடி மற்ற நீங்கள் கான்டாக்டை சேவ் பண்ணிக்கிற எல்லாருக்கும் உங்களோட லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காட்டும். இது கீழே இருக்கிற நோபடிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் ஒருத்தருக்கும் காட்டாது. நீங்கள் அவரோட நம்பரை சேவ் பண்ணியிருந்தாலும் சரி, சேவ் பண்ணாமல் விட்டுருந்தாலும் சரி, ஒருத்தருக்கும் வந்துட்டு உங்களோட லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காட்டாது. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணி சப்போர்ட்டை பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போகிற டைம் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட தெரியாத ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எனிவேஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை குட் பை.